ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான எபிசோட் போச்சு. அதுலேயும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா எஃப்ஜேவியும் கனியை மட்டும் எப்பயுமே விஜய் சேதுபதி கேட்கறதே கிடையாது. அப்படியே நம்ம டென்ஷன் ஆகி புலம்பிட்டு இருந்ததை வந்து அவர் காதில் யாரும் சொல்லிட்டாங்க பொழுது இன்றைக்கி போட்டு புலந்தார். எஃப்ஜேவும் செஞ்சார், அதேமாதிரி கனியை வச்சு செஞ்சாங்க. கனியோட தலைமை எப்படி இருக்குன்னும் போது ஒருத்தராக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கனியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கனி வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, அதே மாதிரி எஃப்ஜேவை பற்றி கேட்குறதே கிடையாது அப்படின்போது துஷார் வந்து சொல்லிட்டார், சார் நான் டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லிட்டு தானே ஏன் கேப்டன் பதவியை தூக்குனாங்க. இவங்க இருக்கும்போது கேப்டனாக இருக்கும்போது வந்துட்டு டிசிப்ளின் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. யார் யார் என்ன பண்ணாங்க சார்? தூங்கிட்டு இருந்தாங்க சார், மைக்கு ஒழுங்காக மாட்டல சார். யார் பேரை சொல்லுங்கள்? எஃப்ஜே, வாட்டர்மெலன், கலையரசன்ட்டார். எஃப்ஜே நம்பர் 1 மாட்டினாரா? அடுத்து வியானா எழுந்திரிச்சாங்க. சார் நான் என்னையை வந்துட்டு அன்றைக்கி என்னைய மாதிரி இமிடேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன சொன்னால் நீ சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு சொன்னாங்க சார். உடனே நான் என்ன பண்ணேன், தலைக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அவங்கக்கிட்ட போய் கேட்காம இனிமேல் அவன் சொல்ல மாட்டான்னு முடிச்சிட்டாங்க. இதே இது நான் வந்து ஆதரையை கொஞ்சோன்னு சொன்னதுக்கு ஏன் இந்த மாதிரி ஆதரையை நீங்கள் வந்து இமிடேட் பண்ணி இது மட்டும் கரெக்டாக அப்படின்னு என்னை கேட்குறாங்க. ஆதரையும் கேட்கல. இது எந்த விதத்தில் சார் நியாயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மாதிரி இமிடேட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கு வந்துட்டு சரி யாரெல்லாம் வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு எல்லாரும் மாதிரி வந்து இமிடேட் பண்ணுறது மார்க்கிங் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்போது மோஸ்ட்லி எல்லாருமே தூக்கிட்டாங்க. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? திவாகர் மட்டும் கை தூக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். மற்றவங்க எல்லோரும் கை தூக்குறாங்க, சபர் 2 கை தூக்குறாரு. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா எஃப்ஜே கை தூக்குறாரு. இப்போ எவ்வளோ நெக்கில் பாருங்கள். எஃப்ஜே இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுறாருன்னு இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு கேட்குறாரு. இவர் தென்னாட்டில் நானும் தான் எவ்வளோ காண்டாக இருக்கும், பிடிச்சி கலாச்சி விட்டார். இன்னும் மற்றவங்கள சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி உங்களை சொன்னால் கசக்குதா உங்களுக்கு? இது என்ன ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பர்வதியை சொல்கிற மாதிரி சொல்லலைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சொன்னார். ஆனால் அது அவருக்கு போதுமானது தான். இதுக்கப்புறமா கொஞ்சம் திருந்தான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கெமியும் எழுந்திரிச்சு, சார் எனக்கு எஃப்ஜேக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, சாரி சொல்லணும்னு சொன்னேன், ஆனால் கடைசி வரைக்கும் அவன் சாரி கேட்கல, இவங்களும் போய் சொல்லவும் இல்லை அப்படின்போது சபரியும் கலாச்சார். ஆமாம் பார்த்தேன் சபரி கூட நடுவில் ஒரு நியூ தலை வந்து ஒரு விஷயம் பேசினார்லன்னு சொல்லிட்டு அவரை போட்டு கலாய்ச்சார். அதுக்கப்புறம் கனிக்கிட்டே கேட்டார், ஏமா இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் மார்க்கிங் தான் பண்ணுறாரு, எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு, நீங்கள் ஏன் கேட்கல? சாரி சார் நான் கவனிக்காமல் விட்டேன், எனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு. அந்த முதல்ல ஆன்சரே தப்பு. இந்த ஆன்சரை கமருதீனோ இல்லை விஜய் பார்வதி சொல்லியிருந்தால் இவர் கலாச்சிருப்பார். கண்ணி சொன்னதுனால என்ன சரி விடுங்க அப்படின்ட்டார். அதே மாதிரி சொல்லிட்டார், எஃப்ஜே சம்மந்தமாக இது வரைக்கும் உங்ககிட்ட 3 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, இனிமேலேயும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, பார்த்து நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து அவங்கள உட்கார வச்சார். நல்லா இருந்துச்சு. கண்ணி இதுக்கப்புறமா திருந்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆதரி போன சோகத்தில் வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு நம்ம அம்மாவோட மடியை தான் இயங்குவார். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.